பிரியமானவர்களே, வேதாகமத்தை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும், ஆழமாக தியானிக்க வேண்டும், வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கங்களுக்காக இந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அடிப்படையான பைபிள் இன்ஃபர்மேஷன், அதாவது வேதாகம தகவல்கள், வேதத்தில் எது எங்கே வருகிறது, எந்த சம்பவம் எந்த அதிகாரத்தில் வருது, அதை நீங்கள் தரோவா தப்பு விடாமல் படிச்சுக்கிறதுக்கான உதவிக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. இப்போ ஒரு இமேஜ் காட்டுறாங்க பாருங்க. ஒருத்தர் விதைக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது விதைக்கிறன் உவமை என்று அழைக்கப்படுகிறது. சரியா சொன்னால் parable of 4 soils, அதாவது 4 விதமான நிலங்களை பற்றிய உவமை. விதைக்கிறவனும் விதைப்பதும், விதைக்கிறவனும் விதையும் என்று பல விதங்களில் நாம் யோசிக்கலாம். ஆனால் எங்கே இந்த பகுதி வருது அதை படிக்கிறதுக்கு பாருங்க. 4 நிலங்கள், 4 நிலங்களில் விதைக்கப்பட்டப்ப என்னெல்லாம் நடந்தது என்பதை இயேசு போதிக்கிறார். 4 நாள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், மார்க் 4, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அதை பாருங்களேன். ஒரு சர்க்கிள், அதை 4ஆக பிரிக்கிறாங்க, 4 குவார்ட்டர்ஸாக பிரிக்கிறாங்க. மார்க் 4ல் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து ஆண்டவராய் இயேசுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். மத்தேயுல எந்த அதிகாரத்தில் இருக்கு நீங்கள் பிரட்டி பார்க்குறீங்களா? மத்தேயு 13 இருக்கு பாருங்க. மத்தேயு 13 இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? அந்த 1 பார்த்தீங்களா, அது நல்ல நிலம். மீதி 3 பாதை, பாறை, முள்ளுள்ள இடங்கள். இப்போ 1, 3, 13ல் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிள் ஒரு ஒர்க் அவுட். அதாவது எண்களை கூட்டியோ கழித்தோ நாம் கொஞ்சம் யோசித்தோன்னா அந்த எண்ணை நம்ம மறக்க மாட்டோம். அப்படி தான் நம்ம மொபைல் நம்பர்லாம் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கிறோம், டபுள் நம்பர் இல்லைனா எப்படி முடியுதுன்னு. இப்போ பைபிளில் எந்த அதிகாரத்தில் என்ன வருதுன்னு படிக்க நான் முயற்சி செய்கிறோம். மத்தேயு 13, இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, மார்க் 4. ஸ்க்ரீனை நல்லா பாருங்கள். இந்த மேலே இருக்க 4ஐயும் அடுத்த 4ஐயும் கூட்டினா 8, லூக்கா 8ல் இருக்குது. இப்போ அப்படியே பிடிச்சிக்கலாம். மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8. இந்த 3 சுவிசேஷங்கள்லையும் விதைக்கிறவனை பற்றிய உவமையை நாம் வாசிக்கிறோம். நல்ல பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன வித்தியாசம் இருக்குது, எந்த வார்த்தை அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு, ஆழமாக தியானத்தோடு வாசித்து நீங்கள் பழகணும். இன்றைக்கே வாசிப்பீங்களா? கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.